ஒருவர் ஜாதகத்தில் திசாநாதன் திசையை நடத்துகிற பொழுது அவர் அவயோகியாக இருந்தால் அவர் நின்ற சாரநாதனையும் வீடு கொடுத்தவரையும் கவனிக்க வேண்டும். திசாநாதன் அவயோகியாக வந்து சாரநாதன் அஸ்தங்கம் வக்ரம் நீசமாகிவிட்டால் அந்த திசா முழுவதும் கண்ணீர் கடலில் குளிக்க வேண்டியதாக இருக்கும். லக்ன சுபர்கள் லக்ன யோகர்கள் லக்னாதிபதி தொடர்பு பெற்றால் அதிலிருந்து மீள முடியும். மேலும் அப்படி நடக்கிற திசை அவயோகியாக வந்து பாதகாதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் சுபர்கள் பார்வை பெறாவிட்டால் மிகுந்த துன்பத்தை தருவதாக அமைந்துவிடும். இப்படி நடக்கிற அவயோகி திசை பாதகாதிபதி சம்பந்தப்பட்டால் 6, 8, 12ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டால் கவலைப்படாதீர்கள். கோடி சுவாமிகள் வணங்கலாம், அவர்களை வேட்டைக்காரன் புதூர் சுவாமிகளை வணங்கலாம், கணக்கம்பட்டி சுவாமிகளை வணங்கலாம், கரூர் தாண்டோண்டிமலை அருகில் சமாதி கொண்டுள்ள பாட்டி சித்தர் அவங்கள வணங்கலாம். இந்த 4 மகான்களும் யோகி அவயோகி பாதகாதிபதி இவர்களை குறித்து பயப்படுகிறவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்கள். எனவே ஒரு அவயோகி திசை நடந்துவிட்டால் துன்பம் வரும், பாதகாதிபதி சம்பந்தப்பட்டால் துன்பம் வரும், கவலைப்படாதீங்க. இந்த மகான்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், வாழ்வு மலர்ந்தே தீரும்.